Hello all, welcome to our Crafty World family. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க thumbnail பார்த்த மாதிரி ஒரு பீச் எஃபெக்ட்ல சூப்பரான ஒரு bookmark எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் அதுக்காக வந்து நம்ம resin and hardener mix பண்ணி எடுத்துக்கலாம். சோ 2:1 ரேஷியோல 2 ஸ்பூன் resin இந்த மாதிரி வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கறேன். அதுக்கு அப்புறம் வந்து 1 ஸ்பூன் of hardener வந்து மெஷர் பண்ணிக்கலாம். சோ நீங்க எந்த ஸ்பூன் யூஸ் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து மெஷர் பண்ணுங்க. whether it is a spoon அப்படி இல்லாட்டி ஏதாவது கப்ஸ் யூஸ் பண்ணாலுமே வந்து அதுக்கு ஏத்த மாதிரி வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2:1 ரேஷியோ வந்து mix பண்ணி போட்டதுக்கு அப்புறம் அதை வந்து நல்லா mix பண்ணிட்டு ஒரு 5 minutes அப்படியே வச்சிடலாம். நெக்ஸ்ட் அது வந்து நல்லா ஒரு அளவுக்கு செட்டில் ஆகிட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம மோல்ட்ல வந்து fill பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி bookmark மோல்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ் thin layer வந்து நான் கொடுக்கறேன். because ஸ்டார்டிங்லயே வந்து நம்ம ஃபுல்லாத்தையும் fill பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு அப்புறம் add-ons வந்து ஆட் பண்ணும்போது அந்த resin எல்லாமே வந்து எக்ஸஸா வெளியே வந்துரும். சோ நம்மளால ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு thin layer வந்து இந்த மாதிரி resin கொடுத்துக்கறேன். அத வந்து எல்லா edgesலயுமே வந்து ஸ்ப்ரெட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஸ்டிக் யூஸ் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பீச் எஃபெக்ட்ஸ் வரதுக்காக ஒரு லேயர்ஸா வந்து நான் add-ons வந்து ஆட் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாப் லேயர்ல அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து இந்த மாதிரி ப்ளூ கலர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நான் ப்ளூ கலர் ஃபேப்ரிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்றேன். நீங்க pearl கலர் அப்படி இல்லாட்டி வந்து மைக்கா பவுடர்ஸ் இருந்துச்சு இல்ல ஆல்கஹால் இங்க் இருந்துச்சு எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்கிட்ட இருக்க நார்மல் ஃபேப்ரிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் அத வந்து நல்லா mix பண்ணிக்கிறேன். and நான் இதல mix பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் அந்த ரெசினோட டெக்ஸ்சர் வந்து எப்படி இருக்குன்னு. because நான் ஸ்டார்டிங்ல போர் பண்ண உடனே வந்து இது mix பண்ண ஸ்டார்ட் பண்ணல. அது வந்து நல்லா கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு ஒரு மாதிரி ஜெல் கன்சிஸ்டன்சில இருக்கும். சோ அந்த டெக்ஸ்சர் வந்துட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நான் mix பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். because ரொம்ப லிக்விடா இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி add-ons வந்து ஆட் பண்ணோம் அப்படினா அதுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு வந்து நல்லா சீக்கிரமா வந்து mingle ஆக ஆரம்பிச்சிரும். சோ நமக்கு அந்த எஃபெக்ட் வந்து கரெக்ட்டா கிடைக்காது. அதுக்காக அது வந்து நல்ல ஒரு ஜெல் எஃபெக்ட்க்கு வந்துட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து நான் ஒரு லேயரா வந்து add-ons ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ளூ லேயர் கொடுத்திருந்தேன். நெக்ஸ்ட் அதுக்கு கீழேயே வந்து ஒயிட் கலர் வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் யூஸ் பண்ணி ஒயிட் கலர் ஃபேப்ரிக் பெயிண்ட் வந்து நல்லா mix பண்றேன். இது ரெசின் வந்து ஆல்ரெடி வந்து கிறிஸ்டல் கிளியரா இருக்கிறதுக்காக நமக்கு வந்து இந்த ஒயிட் கலர் வந்து நிறைய ஆட் பண்ணனும் அப்படினா தான் நமக்கு வந்து அதிகமா தெரியும். சோ ஒயிட் கலர் வந்து நீங்க mix பண்ணும்போது கொஞ்சம் நிறையவே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம இதுல நெக்ஸ்ட் லேயர் என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கடல் மண் தான். சோ இது வந்து நான் ரீசன்ட்டா பீச்சுக்கு போயிருந்தேன். அங்க இருந்து தான் வந்து இந்த மண் எல்லாமே வந்து எடுத்துட்டு வந்தேன். சோ அதுல வந்து இந்த மாதிரி கொஞ்சமா சாண்ட் எடுத்து நம்ம அதுல தேர்ட் லேயர்ல வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ப்ளூ அப்புறம் ஒயிட் அதுக்கு அப்புறம் வந்து இந்த சாண்ட் அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுனா இப்பவே வீடியோவை பாஸ் பண்ணி வச்சிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு. சோ இப்போ இதுல வந்து லாஸ்ட் லேயரா இந்த மாதிரி வந்து ஷெல்ஸ் அதாவது சிப்பிகள் தான் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். சோ இதுல வந்து ஒரு ஷெல்ஸா எடுத்துட்டு இத நான் வந்து அரேஞ்ச் பண்றேன். இது வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். சீக்கிரமா வந்து நான் அப்லோட் பண்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா சின்னதா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஷெல்ஸ் வந்து கிடைச்சது. சோ பீச்சுக்கு போனா வந்து ஃப்ரீயாவே எடுத்துட்டு வந்துடலாம். இதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியா இருந்துச்சு. and then ரொம்ப பெருசாவும் இருந்துச்சு. டிஃபரண்ட் கலர்ஸ்ல டிஃபரண்ட் ஷேட்ஸ்ல வந்து ரொம்பவே அழகா இருந்துச்சு. அது எல்லாமே டீடைலா நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோல தனியாவே காட்டுறேன். இப்போ இது எல்லாமே வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இதுக்கு மேல வந்து நம்ம அகைன் ஒரு லேயர் ஆஃப் வந்து resin and hardener வந்து mix பண்ணி போர் பண்ணிக்கணும். only resin or only hardener மட்டும் mix பண்ணாதீங்க. ரெண்டுத்தையுமே வந்து சேர்த்து mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து மேல ஒரு லேயர் வந்து fill பண்ணிக்கோங்க. இப்போ after 6 hours வந்து நல்லா dry ஆகிட்டதுக்கு அப்புறம் நான் அதுல இருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். பாக்கும்போதே வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. சோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது பார்க்கிறதுக்கு அழகா அந்த ஷேட்ஸ் எல்லாமே ஒரு லேயர் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்திருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ப்ளூ அப்புறம் ஒயிட் அப்புறம் சாண்ட் அதுக்கு அப்புறம் வந்து இருக்க ஷெல்ஸ். சோ இந்த மாதிரி வந்து பார்க்க ரொம்பவே அழகா இருந்துச்சு. சோ உங்களுக்கு இந்த புக்மார்க் வந்து பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. because எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. பார்க்கும்போது ஒரு நீட் அண்ட் ப்ளசன்ட்டா இருந்துச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து கண்டிப்பா மறக்காம சொல்லுங்க. and நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான கிராஃப்ட் ஐடியாஸ் and ரெசின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சோ நீங்க அது எல்லாமே வந்து மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படினா இப்போவே மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. and நம்மளோட சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் and ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. சோ அவங்களுமே நம்ம வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்ன அப்லோட் பண்ண போறேன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படினா அதையுமே வந்து கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. சோ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோ கூட மேட்ச் ஆகுதா அப்படின்னு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லனா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றத வந்து கமெண்ட்ல பண்ணுங்க. நான் வந்து சீக்கிரமா அந்த மாதிரி வீடியோ செஞ்சு உங்களுக்காக அப்லோட் பண்றேன். and இப்போ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். சோ வீடியோவை ஃபுல்லா கண்டினியூவா பார்த்துட்டு இருந்த உங்க எல்லாருக்குமே
Thank you so much for watching this video and always keep smiling. Bye bye. Stay connected.